ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலைக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட செந்தாமரை நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1 இல்லைங்க 2 இல்லைங்க, மொத்தம் பார்த்திங்கன்னா 17 படங்கள் நடிச்சுக்காப்லங்க. அதில் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 படங்களாக நம்ம பார்க்க போகிறோங்க. பார்ட் 1 வீடியோவில் நம்ம 8 படங்களும், பார்ட் 2ல் 9 படங்களும் நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் பார்த்திங்கன்னா எந்த படத்தில் எந்த கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் கூட செந்தாமரை நடிச்சிருக்கிறாப்ல அப்படிங்கிறதான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட செந்தாமரை நடித்த ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1977ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 27வது வயசில் கவி குயில் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீதேவி நடிச்சுக்காப்பில். இதில் நம்ம செந்தாமரை வந்து பார்த்திங்கன்னா சின்னையா பிள்ளை அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தை டைரக்டர் தேவராஜ் மோகன் அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில். இதில் முருகன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. அதுக்கடுத்து 2வது படத்தை பற்றி பார்த்தலாம். 2வது படம் 1979ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் KR விஜயா நடிச்சுக்காப்பில். இதில் நம்ம செந்தாமரை வந்து இன்ஸ்பெக்டர் சுந்தர் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தை யோகானந்த் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில். இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து மைக்கேல் டிசோசா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. 3வது படத்தை பற்றி பார்த்தலாம். 3வது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் பொல்லாதவன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் லக்ஷ்மி நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்பில். இதில் நம்ம செந்தாமரை வந்து ராமையா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தை முக்தா சீனிவாசன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில். இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து மனோகர் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. 4வது படம் 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் கழுகு படம் தாங்க. இதில் ரதி அக்தே வந்து கதாநாயகியாக நடிச்சுக்காப்பில். நம்ம செந்தாமரை வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே போலீஸ் ஆக்டிங் பண்ணியிருக்காப்பில். இந்த படத்தை SP முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்பில். இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்பிலங்க. 5வது படத்தை பற்றி பார்த்தலாம். 5வது படம் 1982ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 32வது வயசில் தனிக்காட்டு ராஜா அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீதேவி நடிச்சுக்காப்பில். இதில் நம்ம செந்தாமரை வந்து லேண்ட் லார்ட் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. குகநாத் அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில். இதில் சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. 6வது படத்தை பற்றி பார்த்தலாம். 6வது படம் 1982ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 32வது வயசில் 3 முகம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ராதிகா நடிச்சுக்காப்பில். இந்த படத்தில் நம்ம செந்தாமரை வந்து ஏகாம்பரம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தை டேரக்டர் ஜெகநாதன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில். இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ட்ரிபிள் ஆக்டிங் நடிச்சுக்காப்பிலங்க. 7வது படத்தை பற்றி பார்த்தலாம். 7வது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் அடுத்த வாரிசு அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீதேவி நடிச்சுக்காப்பில். நம்ம செந்தாமரை வந்து திவான் அப்படிங்கிற கேரக்டரில் வில்லனாக நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தை SP முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில். இதில் கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. 8வது படத்தை பற்றி பார்த்தலாம். 8வது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 34வது வயசில் நான் மகாநல்லா அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ராதா நடிச்சுக்காப்பில். இதில் நம்ம செந்தாமரை வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தை SP முத்துராமன் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில். இதில் விஸ்வநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட செந்தாமரை நடித்த 8 படங்களை பற்றி பார்த்தாச்சு. இது பார்ட் 1 வீடியோ தாங்க. பார்ட் 2ல் 9 படங்கள் நம்ம பார்த்துடலாங்க. இந்த 8 படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட செந்தாமரை செம சூப்பராக நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலைக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.